இது வந்து கீ. ஆனால் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. ஆனால் 800 ரியாலு 1000ன்னு சொல்கிறாங்க. 1000 800னா வந்து 1000 ரியால்னா ஊர் காசுக்கு வந்து 20,000 ரூபா இது. ஆனால் கஃபில்கிட்ட கேட்கணும், இது எவ்வளோதுரா அப்படின்னு கேட்கணும். அவன் நல்ல மூடில் இருக்கும்போது அதை கேட்கணும். இது முடிஞ்சிருச்சு, என்ன கொஞ்சோண்டு தான் இருக்குது, நான் ஆயில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டேன். முடிஞ்சிடா அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டியா? கத்த என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட கத்தலை, என்கிட்ட பேசலை, அவன்கிட்ட கேசிட்டு அதுக்குள்ளேயும் முடிச்சு விட்டானான்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். அவன் என்கிட்ட காமிச்சான். அதனால் வந்து அவன் வந்து அது எப்போதும் கேட்குறது தான். என்ன அவன் ஏன் முடிஞ்சு போச்சுன்னா மெசேஜ் அனுப்பிவிட்றான், போட்டா போச்சு, அதில் அவன் தெரிஞ்சுக்கிறான். சரி, அதனால் வந்து இது வந்து எவ்வளோதுன்னு அவன்கிட்ட கேட்கணும். அவன் நல்ல அவன் வரும்போது இது வாங்கிட்டு வரும்போது கேட்கணும், என்ன எவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கணும். எவ்வளோ சொல்கிறான்னு பார்க்கணும். ஒருத்தன் சொல்கிறான் 800 ரியாலு 1000 ரியாலுங்கிறேன். 800 ரியாலு 1000 ரியால்னா 800 ரியால்னால் வந்து ஒரு காசுக்கு 16 ரூபா வரும், 1000னா 20 ரூபா வரும். ஸோ இது எவ்வளோதுன்னு கேட்கணும். ஓகே தான், புரோட்டாக்கு வந்து இந்த இது வந்து ஓகே. ஓகே சரி, பார்ப்போம், என்ன பார்த்துக்குறோம். ஓகே, 2 புரோட்டா ஓடுற வந்துடுச்சு. அது என்ன சீக்கிரம் ஏன் முடியுதுன்னா வந்து ஆயில் ஒன்று தான் வாங்கி தருவான். நான் என்ன பண்ணுறது, அழுத்திட்டு அள்ளி ஊற்றிடுறது, ஊற்றி அடித்து ஊற்றிடுறது, அடிச்சோடு. காஃபி பாட்டை மடித்து கொடுத்தது வந்து வடை. அந்த நான் சொன்ன ஃப்ளாட்டில் அதை வச்சு மடித்து கொடுத்து மைனஸு அந்த இது பர்கருக்கு கச்சப்பு இந்த இதெல்லாம் ஊற்றுவாங்கள, டொமேட்டோ சாஸ் இந்த சில்லி அதெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. ஊற்றி கொடுத்து மடித்து இது கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சுருள் வந்து 2 ரியால் ஊர் காசுக்கு வந்து 40 ரூபா. ஊர் காசுக்கு வந்து 40 ரூபா. அது ஒரு சப்பாத்தி, அந்த ஒரு வடை, சின்ன வடை, சின்னதாக தான் இருக்கும். மீதி வேறு உருளைக்கிழங்கு, அது சிப்ஸ் மாதிரி உருளைக்கிழங்கு வந்து அது வைப்பாங்க. வேறு கத்திரிக்காய் 2 இது வச்சு ஊற்றி மடித்து கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து அந்த வடையில் வந்து நம்ம சோடாப்பு போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சோடா போட்டோம்னா அந்த சோடாப்பு வடை அடிக்கும். அதனால் சோடாப்பு போடாதீங்க, சரிங்களா? ஓகே பாய். இப்போ நான் எங்கள் எம்எஸ் ஹவுஸ்